வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரோல்ஸ். ஆஃப்டர் லாங் லாங் டைம் கொஞ்சம் வேலை ரீலொகேஷன் அதெல்லாம் இருந்ததால இப்போ பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ரீலொகேட் ஆகி வந்திருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே கேப் விழுந்துருச்சு. ஸோ இனிமேல் கண்டினியூஸா வீடியோஸ் வரும். இப்போ ஐபிஎல் ரிட்டன்ஷன் டாபிக்ஸ் ரொம்ப ஹெவியான டாபிக், அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இல்லாட்டி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ரிவ்யூக்கு தான் வந்திருப்போம். பட் அதுக்குள்ள இது வந்ததால இதுக்கு வந்துட்டோம். இன்டர்நேஷனல் மேட்சும் கவர் பண்ணுவோம், இங்க ஐபிஎல் டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம். ஸோ வி ஆர் பேக். வேல் பிரஜன் ஏன் வரலன்னு கேட்காதீங்க, அவன் அடுத்த வீடியோல இருந்து ஜாயின் பண்ணிக்குவான். இன்னைக்கு அவன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டான். ஸோ நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஸோ மக்களே எல்லாரும் ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. கன்சிஸ்டண்டா இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு, கொஞ்சம் எல்லாருக்கும் பர்சனல் ஒர்க்னால. அதே மாதிரி ஐபிஎல் கண்ணின்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் நம்ம ப்ரியாரிட்டி. பட் உண்மையாவே அந்த டைம் கரெக்டா அப்படி அமைஞ்சதுனால நம்மளால போட முடியல. ஸோ இனிமேல் கண்டிப்பா ஆஷஸ் இருக்கு, இந்தியா சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வரிசையா என்னென்ன மேட்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்றோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இட்ஸ் தட் டைம் ஆஃப் த இயர், ஐபிஎல் ரிட்டன்ஷன். ஒரு 3-4 நாளா இவன் அங்க போறான், அவன் இங்க போறான்னு ஒரே ட்ரேடு ஸ்பெகுலேஷன்ஸ், ரியல் ட்ரேட்ஸ் நிறையவே நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு அபிஷியலா எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே, எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர் இந்த 3 டீமோட எப்படி ரிட்டைன் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக்கா நம்ம சிஎஸ்கேவே பார்ப்போம். சிஎஸ்கே ப்ரோ, கோ த்ரூ பண்றீங்களா? ஓகே. சோ சிஎஸ்கே ஜடேஜா, பத்திரனா, கான்வே, ரச்சின், சாம்கரன் இவங்க 5 பேர் தான் ப்ரோ மெயின் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ராகுல் திரிபாதி, வன்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஷெய்க் ரஷீத், கமலேஷ் நாகர்குட்டி அவங்களும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 43.4 கோடி பர்ஸ் ரிமைனிங்கா இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன் அப்படின்னு சொல்றாங்க ஜடேஜாவை விட்டதுனால. பட் என்னதான் இருந்தாலும் டீமுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம அதை பத்தி டீடைல்டா பேசுவோம். ஸோ நீங்க இதை பத்தி இனிஷியலா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ரிலீஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும், ஹூடா, அப்புறம் இவரு நம்ம விஜய் சங்கர், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஷேக் ரஷீத் எனக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் அவங்க நல்லா ஹெவியான பர்ஸ்ல போயிட்டு அவங்களோட ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ்ல போயிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி குட். கான்வே அகெயின், அவரு இந்த டிராஃபி வின்னிங் டைம்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு டீமுக்கு. அவரோட நல்ல பேட்டிங் பார்ட்னரா ருத்ராஜும் இருந்தாரு அந்த டைம்ல. அந்த ரேப்போ பயங்கரமா இருந்ததால அவர் மேல பெருசா ப்ரெஷர் இல்லாம அவரும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது வரையும் எதுவும் நடக்கல. லேட்டரா இவர் நம்பர் 3 வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கான்வேயோட ஃபார்ம்ல நல்லாவே டிப்பு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வரதால மேபி கான்வே வச்சிருந்தா அவங்க 2 பேருக்குமே ஒரு ராப்போ இருந்திருக்குமோ, ஒரு நல்ல பில்டா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் தே காட் ஆயுஷ் மாத்ரே. போன சீசன் சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெருசா குறை சொல்ல ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்ல ரிலீசஸ் தான் என்னை பொறுத்த வரையும். ஒரு டீமோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எமோஷன் அசைடுங்கும் பொழுது ஜெட்டு டாபிக் பத்தி நான் அப்புறம் பேசுறேன். பட் ஸ்டில் இந்த ரிலீசஸ் என்னை பொறுத்த வரையும் நல்ல ரிலீஸ் தான் ஓவராலா. அதான் ப்ரோ, இப்போ டீம்ல டாப் ஆர்டர் 3 பேர் தான் ஆட முடியும் டாப் 3ல. ஸோ 3 பேர் ஆடணுங்கிறப்போ ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் 3ன்னு வச்சுக்கோங்க. ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் உர்வில் பட்டேல், ருத்துராஜ் இவங்க தான் டாப் 3 3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாம சஞ்சுங்கிறப்போ ஒரு ஆட் ஆன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேக்கப்போட சேர்த்து நீங்க 4 பேர் வச்சுக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி சஞ்சுட்ட ஒரு ப்ராஸ்பெக்ட் பாக்குறாங்க சென்னைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பராகவும் சரி. ஸோ அதான் ஒரு பேக்கப் இந்தியன் விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர்லயும் ஆட முடியும், டாப் த ஆர்டரும் ஆட முடியும், விக்கெட் கீப்பர் வேற. ஸோ ஆல் ப்ராஸ்பெக்ட் யோசிக்கிறப்போ ஐ திங்க் தட்ஸ் அ குட் டிசிஷன் தான். அண்ட் மெயினா டாக்கிங் பாயிண்டா இருக்கிறது ரவீந்திர ஜடேஜாவோட எக்ஸ்க்ளூஷன். லைக் சஞ்சு இன்க்ளூட் ஆறது ஹாப்பி, பட் அதுக்கு ஜடேஜாவை கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மிகப்பெரிய வருத்தம். ஆப்வியஸா ஒன்னு கொடுத்தாதான் ஒன்னு கிடைக்கும், அது நமக்குமே தெரியும். அண்ட் 2வது 18 கோடிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் பிரைஸ். ஜடேஜாக்கும் ஹீஸ் அரௌண்ட் 36-37 ரைட் நோ இப்போ வயசுமே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறப்போ எனக்கு 50-50 தான் ப்ரோ, இட்ஸ் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. பட் சில ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஜடேஜா இஸ் அ ஸ்பின்னர். சேப்பாக்ல 7 மேட்ச் ஆடுறப்போ ஸ்பின் பவுலர் இஸ் டெஃபினெட்லி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி இந்தியன் பவுலர் அவரு, எஸ்பெஷலி ஆல்ரவுண்டர், பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர். அது இல்லாம சென்னைக்கு த்ரூ அவுட் தி இயர்ஸ் உயிரை கொடுத்து ஆடி இருக்காரு, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறப்போ ஜடேஜா கொடுக்கறது ஒர்த்தா அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் ஹார்ட் புரோக்கன். இதான் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஜடேஜாவோட பேட்டிங் ஃபார்ம்ல ஒரு டிப் இருந்துச்சு. ஆனா அவர் அந்த ரிவர்ஸ் ஷாட் எப்பவுமே அதெல்லாம் அவர் ஆடினதும் கிடையாது. நம்ம ஹிஸ்டரியா எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் ஆடினது கிடையாது.
பட் வந்து ஒரு ரியல் ஃபினிஷர் தான். எந்த டைம்ல இருந்தாலும் கேம் முடிச்சு குடுக்குற கேப்பபிலிட்டி வந்து ஜடேஜாக்கு இருக்கு. பவுலிங்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓவர் ரேட்லாம் வந்து டப்புன்னு வந்து ஒரு 2 நிமிஷத்துலலாம் ஓவர் போட்டுட்டு போயிருவாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டா போடுவாரு. அண்ட் ஆல்சோ விக்கெட்ஸ் ஆல்சோ சேப்பாக்ல வந்துட்டு இப்ப ரீசெண்டா ருத்ராஜ் வந்த அப்புறமே வந்து எனக்கு ஜடேஜாவ அதிகமா சிஎஸ்கேல யூஸ் பண்ணலையோ, அதனால தான் ஒரு பவுலிங் ஃபார்ம்லயும் டிப் இருக்கோ அப்டின்ட்டு எனக்கு தோணுது. மத்தபடி வந்து ஜடேஜா இஸ் சாம்பியன் பவுலர் எனி டே. அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங்லயும் கன்னா வந்து கலக்கி குடுத்துருவாரு. ஜடேஜா கிட்ட பந்து போனாலே ஓடவே யோசிக்கிற மாரி வந்து ஓடுவாங்க. ஸோ அந்த அளவுல வந்து ஃபீல்டிங்லயும் பயங்கரமான எஃபெக்ட். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான கிரிக்கெட்டர். ஜடேஜாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான கிரிக்கெட்டர். அந்த அதர் ஹேண்ட் வந்து சஞ்சு சாம்சனும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். கரண்ட் இந்தியன் T20 பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங்ல நல்லா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்க ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப. அதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக். பட் ஸ்டில் செம்ம பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நோ ஹேட்டட் ஆன் சஞ்சு. பட் எனக்கு வந்து ஜடேஜா சஞ்சுவை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டான கிரிக்கெட்டர், ஒரு T20 ஃபார்மேட் கம்ப்ளீட்டான கிரிக்கெட்டரோ அப்படின்ட்டு ஐ ஃபீல் பர்சனலி. பட் சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆனா கேப்டன்சியா மெட்டீரியலா பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சாலும் இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேப்டன் வந்து ருத்ராஜ் தான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் ஹவ் இட் கோஸ்னு. அகைன் சேப்பாக்ல வந்து சஞ்சு சாம்சனோட ரெக்கார்டு வந்து கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்லை அவரோட கேப்பபிலிட்டியில. பட் ஸ்டில் ஜடேஜாவுக்கு இவர் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாங்கிறது நான் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரையும் ஜடேஜாவுக்கு ஜெ- சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு தேவையான்னு கேட்டா தேவை. பட் நாட் இன் த காஸ் ஆஃப் ஜடேஜா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கரெக்ட், வெல் செட் ப்ரோ. ஏன்னா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு டீமுக்கு T20ல வந்து ஸ்பின் பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ரிலக்டண்டா ஸ்பின் யூஸ் பண்ண தயங்கினா கூட எனிடே ஸ்பின்னர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ் கேம்ல. ஸோ ஆப்வியஸா வந்து அஸ்வின் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. ஜடேஜாவையும் நீங்க விட்டீங்க. இந்திரன் சந்திரன் 2 பேருமே விட்டீங்க. அவங்க மெயின் பில்லர்ஸ் யார் சேப்பாக ரூல் பண்ணாங்களோ அவங்க 2 பேருமே டீம்ல இல்ல. ஸோ இனிமேல் நீங்க வந்து ஒரு ஸ்பின்னரை க்ரூம் பண்ணி ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் யாரையாச்சும் வந்து நீங்க வாங்கி போடணும். ஆஃப் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பின்னரை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. பட் அதுக்காக அவங்க கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன் இந்தியன் பேக்கப் கீப்பர், இந்தியன் ஓப்பனர், டாப் ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் ஓகே. 50-50 தான் ப்ரோ அதுல என்னோட சாய்ஸ். எனக்கு என்னன்னா நான் அந்த வீடியோ பார்த்தேன். அவர் காசி தாத்தா பேசியிருந்தது. ஜடேஜா இஸ் இன் த ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் இன் ஒயிட் பால் கிரிக்கெட்னாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டிங்கா இருந்துச்சு. நம்ம டீம்ல எடுத்து பார்த்தா, சிஎஸ்கேல எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியர்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நீங்க ஜடேஜா வந்து எனக்கு தெரியல. மேபி பர்ஸ் வேல்யூவா இருக்கலாம். பட் ஸ்டில் ஜடேஜா எனி டே. பார்ப்போம். சஞ்சு சாம்சன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் இல்லாம வந்துட்டு இவனுங்க நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தானுங்க. ஜடேஜா டிக்ளைனிங் த ட்ரேடுன்னு போட்டிருந்தானுங்க. அப்புறம் போஸ்ட்ங்கிறத விட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ட்விட்டர்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கும், ஜடேஜா டிக்ளைனிங் த ட்ரேட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரேடு போகுதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா வந்து எட்டு போடுற வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க. ராஜஸ்தான் எப்ப ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேடு கன்ஃபார்ம் ஆகி. இல்ல அதான் ப்ரோ இன்னொரு விஷயம் வந்து அதான் மோஸ்ட்லி ஆக்சுவலி ESPN கிரிக் பஸ் இவங்க போடுறது வந்து லெஜிட்டா தான் ப்ரோ இருக்கும். அவங்க ஓரளவுக்கு வெரிஃபைட் நியூஸ் தான் போடுவாங்க. ஒரு 99% அப்படிதான் இருக்கும். சோ அதனால அதுலயே நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா போயிடுவாருன்னு சொல்லிட்டு. எப்போ என்னங்கிறதான் கேள்வி. ஏன்னா ஹசரங்கா தீக்ஷனா இருக்கிறப்போ ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்ல சாம் கரனுக்கு அகாமடேட் பண்றதுக்கு, அதனாலதான் டிலே ஆயிட்டு இருந்திருக்கு ட்ரேட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னும் 2 விஷயம் மெயினா என்னன்னா ப்ரோ, ஜடேஜா வந்து பவுலிங்குமே பார்த்தா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா விக்கெட்ஸ் வந்து பெருசா எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் அவரோட எக்கானமி பார்த்தா நல்லா தான் இருக்கு. 7.74 வச்சிருந்தார் 2024ல. போன சீசன் வந்து 8.3 4 நினைக்கிறேன் சம்திங் அரௌண்ட் அந்த இதுதான். சோ என்னதான் விக்கெட்ஸ் எடுக்காட்டியும் டைட்டா நீங்க 4 ஓவர் 30 ரன் 35 ரன் தான் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவுலர் தானே டீமுக்கு வேணும். விக்கெட்ஸ் மட்டுமே T20 இல்ல. அதுவும் பீப்புள் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, கேப்டன்சிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க. தோனி கேப்டனா இருக்க வரையும் ஜடேஜா கன்ஃபார்மா வந்து 6வது ஓவர் உள்ள வந்துருவாரு பவுலிங் போட. அதே மாதிரி ஒரு 15 16 ஓவருக்குள்ளே 4 ஓவர் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாரு. அதுல வந்து அவருக்கு நிறைய விக்கெட் விழுவும். ஒரு சைடு இல்ல ஒரு டைட்டா போடும் போது ஆப்போசிட் எண்ட்ல விக்கெட் விழுவும். இல்ல இவரே அடிக்க பார்த்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு. பட் வந்து ருத்ராஜ் கேப்டன் ஆன அப்புறமே வந்து ஜடேஜா இஸ் நாட் வெல் யூஸ்டுன்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஃபார்ம்ல டிப் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். இஸ் நாட் வெல் யூஸ்ட் அப்படின்னு தோணுது. அண்ட் மோர் ஓவர் ப்ரோ ஏஜ் ஒரு சைடு ப்ரோ. ஏஜை விட இப்போ 33 வயசா இருந்தா கூட ஃபிட்னஸ் 38 மாதிரி இருந்துச்சுன்னா ஹீ இஸ் ஓல்டர். 38 மாதிரி இருந்து 33 மாதிரி ஃபிட்னஸ் இருந்தா ஹீஸ் யங்கர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம சைக்காலஜிக்கலி வந்து ஏஜை வந்து நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுட்டு அது இதுன்னு பாக்குறோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஃபிட்னஸ், கோலி ஃபிட்னஸ்க்குலாம் பாக்குறப்போ ஏஜை விட அவங்களோட ஃபிட்னஸ் இஸ் மோர்
வில் கம் இன் டு பிக்சர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஜடேஜா டாபிக் ரொம்ப பேசியாச்சு, அப்படியே மூவ் ஆன் பண்ணிடலாம். மற்றவங்களாம் யாருமே வந்து பெருசா போன வருஷம் கிளிக் ஆகல ப்ரோ. இந்தியன் பேட்டர்ஸ்லாம் வந்து எஸ்பெஷலி தீபக் ஹூடா, விஜய் சங்கர்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு, டீசெண்டா தான் ஆடினாரு. அண்ட் அதே மாதிரி ராகுல் திரிபாத்தியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, ராகுல் திரிபாத்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் மெயினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பாத்துருவோம். நம்ம ஒரு ரஃபா பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் தான் ஓபன் பண்ண போறாங்க. ருத்ராஜ் திருப்பி நம்பர் 3 தான் விளையாட போறாரு. ஸோ வந்து அது வெரி ஆப்வியஸ். அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல வந்து உர்வில் பட்டேல் வைப்பாங்களா இல்ல வந்து தூபை ஆட போறாங்களான்னு தெரியல, பார்க்கணும். தூபை ஆடிட்டாங்கன்னா நம்பர் 5 வந்து டிவால்ட் பிரிவிஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீ ஆகுது. பிரிவிஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீ ஆகுது. அதுக்கப்புறமேட்டு தோனி வருவாரு. அதுக்கப்புறம் மேபி அப்புறம் தான் பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கலீல் அகமது இருக்காரு, நூர் அகமது, நேத்தன் எலிஸ். ஸோ வந்து இவங்கெல்லாம் ஆட வச்சிருவாங்க. எனக்கு அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு தான் மேபி வந்து பிக் பஸ் வச்சுட்டு மேபி கேம் கிரீனுக்கு போனாலும் போகலாம். ஸோ யா, அது கொல்கத்தாவும் வந்து ரொம்ப ஈகரா வருவாங்க. அவர் சம பிரைஸுக்கு போறாரு. ஸோ யா, அந்த ஒரு ஸ்லாட் வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இந்தியன் பவுலர் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஒருவேளை கம்போஜ் ஒழுங்கா பண்ணனாலோ அந்த மாதிரி இருந்தா மேபி ஒரு இந்தியன் பவுலர் யூஸ் பண்ணலாம். அதிசயம், நீங்க போன வருஷம் என்ன வாய வச்சீங்கன்னு தெரியல, 10 ரன் தூக்கி போட்டாங்க வெளியில. இல்ல ஆக்சுவலி எனக்கு எல்லிஸ் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு ப்ரோ. ஆஸ்திரேலியா ஃபேனுங்கிறதுனால சொல்ல, நான் உண்மையாவே சொல்றேன். எல்லிஸ் வந்து சீரியஸா அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இந்த சீசன் வந்து அவர் கிடைக்கிற சான்ஸ் வந்து ரொம்பவே யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்லாட்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா இம்பாக்ட் பிளேயருமே வந்து லைக் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே நீங்க ஃபில் பண்ணணும். ஏன்னா தோனி at 7ங்கிறது ஹி இஸ் நாட் த ஓல்ட் தோனி இல்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும் 8ஓட சேர்த்து. ஸோ அப்படி பார்த்தா நீங்க 2 பேட்டர்ஸ் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் சம்மன் ஹூ கேன் பேட், ஹூ கேன் ஹிட் சிக்ஸஸ், அது வந்து வேணும் 6 and 7ல. ஸோ ஜடேஜா எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தா அதான் ப்ரோ, தே வில் பை சம்ஒன் ஹார்ட்லி, எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரை வாங்கி ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் கேமரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், ரசல் கூட ஆப்ஷன்ல தான் இருக்க போறாரு. ஸோ வி டோன்ட் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன்ல ஆப்ஷன்ல. ஸோ அதனால ஏதாச்சும் இவங்க இந்த மாதிரி கார்னேஜ் கிரிக்கெட்டர்ஸ் அடிச்சு பிரிக்கிற லோயர் ஆர்டர் கிரிக்கெட்டர்ஸ்ல யாராவது 1-2 பேரை எடுத்தே ஆகணும் ப்ரோ சென்னை கண்டிப்பா. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். கண்டிப்பா மேக்ஸ்வெல், கேம் கிரீன்ல யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. மேக்ஸ்வெல் எந்த அளவுக்கு சேப்பாக்ல எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. வித் பால் எஃபெக்டிவா இருப்பாரு, அது வந்து 100% நான் எழுதி கூட தரேன். வித் பேட் வந்து எனக்கு ரொம்பவே டவுட், அதுவும் ரீசன்ட் ஃபார்ம்ல. கேம் கிரீன் நல்லா எஃபெக்டிவா இருப்பாரு, இல்லாட்டி ரசல் போவாங்க, அது தெரியல. பட் எனக்கு வெங்கய்யர் போனாலும் போவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த ஒரு இந்தியன் பேட்டர் தேவைப்படும் அந்த ஒரு ஸ்லாட்லங்கிறதால மேபி வெங்கய்யர் கூட போகலாம். ஸோ பார்ப்போம் யார் யார எடுப்பாங்க. உங்க லிவிங்ஸ்டன் கூட இருக்காரு. லிவிங்ஸ்டன் கூட எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு 6 or 7 crore பிராக்கெட்ல கிடைச்சாங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் சேப்பாக்ல எல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அகெயின் சொல்ற மாதிரி அவருமே பேட்டிங்ல எந்த அளவுக்கு சேப்பாக்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அவரு கேஸ் தான் ஸ்பின் பிச்சர்ஸ்ல, பட் ஸ்டில் பவுலிங்ல வந்து நல்லா எஃபெக்டிவா இருப்பாரு. ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் வந்து செம்ம எஃபெக்டிவா இருப்பாரு. சேப்பாக் பத்தி பேசுறப்போ ரஹ்மான் ப்ரோ, அடுத்த வருஷம் சேப்பாக்ல எவ்வளவு மேட்ச் நடக்குங்கிறதே ஒரு டவுட் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஏப்ரல் மே டைம்ல எலெக்ஷனுங்கிறப்போ அந்த பந்தோஸ்து கொடுக்கணும், மேன் பவர் பத்தாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ சேப்பாக்ல மேட்ச் நடக்குதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல. பட் நீங்க சொல்ற மாதிரி மினி ஆக்ஷன் வந்து ஒரு வருஷம் மெகா ஆக்ஷன். ஸோ 3 years தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதனால நமக்கு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தெரியாது. ஸோ யா, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க சொல்றது இஸ் டெஃபினெட்லி ஃபேர் இனஃப் தான். இல்லாம சேப்பாக்ல இந்த டைம் பிச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இவங்க ஒரு நல்ல ஸ்பின்னர்னா எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது மட்டும் தான் வச்சிருக்காங்க. இனிமே யாரா இருந்தாலும் ஆக்ஷன்ல தான் போய் எடுக்க போறாங்க. போன வருஷம் அஸ்வின், ஜடேஜான் இருக்கும் போது பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாட்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வந்து பார்ப்போம் எப்படி அமையுதுன்ட்டு. அடுத்த டீம் போயிடலாமா? ஓகே ப்ரோ. யா ஓகே, அதுதான் சிஎஸ்கேவோட அனாலிசிஸ். ஸோ வந்து நீங்க உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயிடுவோம். அங்காளி பங்காளிஸ் நல்லா ட்ரேட்லாம் பண்ணிட்டு குதூகலமா இருக்காங்க. ஸோ யா, ராஜஸ்தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா மேஜர் ரிலீசஸ் என்ன பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. நிதிஷ் ராணாவையும் ட்ரேட் பண்ணிட்டாங்க. வனிந்து அசரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா, த ஸ்பின் ட்வின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபசலக் பரூக்கி, ஆகாஷ் மத்வால், அசோக் சர்மா, அப்புறமேட்டு குமார் கார்த்திகேயா, இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் பர்ஸ் வந்து 6.05 crores வச்சிருக்காங்க. 9 slots இருக்கு ஃபில் பண்ண. யா, சொல்லுங்க ப்ரோ, இனிஷியல் தாட்ஸ்.
இல்ல எனக்கு உண்மையாவே ராஜஸ்தான் மேல நெறைய டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கு ப்ரோ. ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அந்த டீம் வந்து அந்த கோரே வந்து ப்ரோ ஜாஸ் பட்லர் மாரி ஒரு பிளேயர விட்டாங்க. அந்த டைம்ல. அது ஒரு டிசிஷன் நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அந்த மாரி ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் வந்து எதெல்லாம் டீம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அது எல்லாமே விட்டாங்க. அது கேட்டா என்ன சொல்றாங்க, பிளேயருக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறாங்க. மேனேஜ்மென்ட் வந்து பிளேயர கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் ப்ரோ ஒரு நல்ல மேனேஜ்மென்ட்க்கு அழகு. அதனால தானே ஏகப்பட்ட மேனேஜ்மென்ட்லாம் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. பிளஸ் ஜாஸ் பட்லர்லாம் வந்து விட்டதெல்லாம் கிரைம் ப்ரோ. அதே மாரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் விட்டுருக்காங்க. சாம்சன விட்டாச்சு ப்ரோ. ஓகேவா? நீங்க பேட்டிங் சொல்லுங்க ப்ரோ எனக்கு. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி ஓகே. டாப் 2 ஓகேவா? 2 பேரு. துருவ் ஜூரல் வச்சுக்கோங்க, ரியான் பராக் வச்சுக்கோங்க. 4 பேர் ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ மொத்த டீம்ல பேட்டர்ஸே இருக்காங்க. இது ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறமேட்டு சூரியவன்ஷி, நம்பர் 3 கண்டிப்பா ரியான் பராக் தான் விளையாட போறாரு. ஆ அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. ஜுரல் அதுக்கப்புறமேட்டு ஹெட்மேயர். அந்த 4த் ஸ்பாட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு. அகைன் ம். ஜுரேல், ஹெட்மயர் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க ஹெவி பர்ஸ் வேற ஹெட்மயர். பட் ஸ்டில் ரீடைன் பண்ண பிளேயர். போன வருஷமே அவர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் அவங்க இது பண்ணிருக்காங்க. டானவன் பெரேரா வந்து கண்டிப்பா ஆட வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களோட கோச்சஸ் வந்து பேசியிருந்த வீடியோஸ் பார்த்தேன். ஸோ வந்து கண்டிப்பா ஆட வைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. டெஃபினெட்லி ஒரு 1 ஆர் 2 பேட்ஸ்மேன் ஷாட் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா ஆல் ரவுண்டர்ஸ வந்து நம்ம நம்பலாம். ஓகே ஆல் ரவுண்ட் இப்ப சாம் கரன், ஜடேஜாலாம் ப்ரோ ஓகே. இப்போ 5 ஓவர் 40, 50 ரன் அடிக்கணும்னா ஓகே. பட் ஒரு ஒரு ஹென்ரி கிளாசன் மாரியோ இல்லாட்டி வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு மேக்ஸ்வெல் முன்னாடி இருந்த மாரியோ யாரோ ரசல் மாரியோ ஒரு கம்ப்ளீட்டா வந்து லோயர் ஆர்டர்ல டீம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸே இல்லையே ப்ரோ. பவர் பேக்டே கம்மியா இருக்கே. கீழ அடிக்கவே ஆள் இல்ல. பிளஸ் ஹெட்மயருமே வந்து இப்போ ஒரு ப்ரூவன் லைக் கன்சிஸ்டன்டா அடிக்கிறாருன்னா பரவால்ல. அவருமே ஆஃப் சீசன் தான். டெல்லில இருந்தப்போ நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் பெருசா லாஸ்ட் சீசனே வந்து நெறைய மேட்சஸ் அவங்களால பினிஷ் பண்ண முடியல. ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. டெல்லியோட ஸ்டார்க் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாரு. சோ அந்த மாரி டீமோட லோயர் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 வீக்கா இருக்கு. நம்பர் 6 வீக்கா இருக்கு. ஓகே 7, 8 ஜடேஜாலாம் வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே. நம்பர் 4 அண்ட் 6 எனக்கு தெரிஞ்சு வீக்கா இருக்கு ப்ரோ. பவுலிங்குமே எனக்கு தெரிஞ்சு நிறைய வீக்னஸ் இருக்கு அவங்கள்ட்ட. ஜடேஜா வந்து ஸ்பின்னரா எடுத்திருக்காங்க. பட் அசரங்காவையும் தீக்ஷனாவையும் விட்டுருக்காங்க. மேபி யாராவது ஒருத்தரை ரீடைன் பண்ணிருக்கலாம். மேபி தீக்ஷனா இல்ல அசரங்கா யாராவது ஒருத்தரை ரீடைன் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன் பெருசா இல்ல. அகைன் வந்து நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பவுலிங்ல. ஐபிஎல் லெவல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்ட்ரே பர்கரா இருக்கட்டும், கொய்னா மப்பாக்கா, இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் லெவல்ல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி சாம் கரன் இருக்காரு. பட் வந்து ஒரு சாம் கரன் வந்து எவ்வளவு தூரம் பவுலிங்ல நம்புவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆர்ச்சர் இஸ் டெஃபினெட்லி மேட்ச் வின்னிங் பவுலர். நோ செகண்ட் தாட்ஸ். பட் பெருசா எனக்கு தெரிஞ்சு பவுலிங்லயும் அவ்வளவு இம்பாக்ட் இல்ல. அவங்க ரிட்டன்ஷன் பார்க்கும்போது மேபி ஆப்ஷன்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. 16 crores வச்சிருக்காங்க. இல்ல கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அப்புறம் நீங்க சாம் கரன் வச்சுலாம் கூட ஓவர்ஸ் ஓட்டிடலாம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும். பிளஸ் நீங்க வேற ஏதாச்சும் ஓவர்சீஸ் பவுலர் கூட உள்ள கொண்டு வந்து மப்பாக்கா மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங் நீங்க ஃபில் பண்ணிடலாம். ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க ஜடேஜா ஒருத்தரை வச்சு மட்டும் எப்படி ஃபில் பண்ண முடியும்? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். ஸோ அந்த ஸ்பின்னர் லைக் ராகுல் சாரோ இல்ல வேற ஏதாச்சும் இந்தியன் ஸ்பின்னர் போவாங்களா இல்லன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ப்ரோ. அவங்க டெஃபினட்டா வந்து மினிமம் ஒரு 2 பேட்டர் இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டர் மேபி வேணும்னா, பட் மினிமம் 2 பேட்டர் அண்ட் ஸ்பின் பவுலர் அவங்க எடுத்தே ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். ஆகாஷ் மதுவால வேற விட்டாங்க. அதுவே ம். எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். போன சீசன் பெருசா மேபி 3-4 கேம் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவருக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவாரு. இல்ல ராகுல் டிராவிட் போன வருஷம் கோச்சா வந்தாரு. வந்துட்டு இந்த வருஷம் போயிட்டாரு. அவ்வளவுதான். ஒரே வருஷத்துல டீம் என்னமோ ஆயிடுச்சு. இது த்ரூ அவுட்டாவே ராஜஸ்தான் அப்படிதான் ப்ரோ இருக்கு. டிராவிட் மட்டும் இல்ல. பட் நெறைய கிளவுன் மூவ்ஸ் ப்ரோ. டிராவிடும் சரி, சங்கக்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அவருமே சில டிசிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அபத்தமா தான் இருக்கு. ஸோ உங்களோட தாட்ஸையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மூவிங் ஆன் வந்து எல்எஸ்ஜிக்கு போயிருவோம். எல்எஸ்ஜி அகைன் அவங்களோட மெயினான பேட்ஸ்மேன்ஸ் லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட் இவங்க எல்லாத்தையுமே ரீடைன் பண்ணிட்டாங்க, விச் இஸ் குட் மூவ். அண்ட் வந்து ஷமியை வந்து ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ல இருந்து. அதுவுமே எனக்கு தெரியல. பாப்போம் ஷமியோட ஃபுல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியாது குட் மூவா இல்லையான்ட்டு. பட் அதுக்கப்புறம் மோஷன் கான் இருக்காரு, மயாங்க் யாதவ் அவங்கெல்லாம் இந்த சீசனும் வந்து ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரவி பிஷ்னாய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் தே டூ டிபெண்ட் ஆன் திக்வேஷ் ராத்தி. லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாரு. பட் ஸ்டில் ரவி பிஷ்னாய் வந்துட்டு ஒன் சீசன்ல பெருசா பண்ணலங்கிறதுனால வந்து அவர் ரிலீஸ் பண்ணது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிரின்ஸ் யாதவ் நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு லாஸ்ட் சீசன். ஸோ இந்த சீசனும் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சபாஸ் அஹமத் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் பதோனி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்துல் சமாதும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேவிட் மில்லர் ஒரு பெரிய பிளேயரு, அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் சொல்லுங்க.
இல்ல அதான் ப்ரோ அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாமே வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். எல்லாமே நல்ல டேலண்டட் தான். மயங்க் யாதவா இருக்கட்டும், மோசின் கானா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் தான். அந்த பிரின்ஸ் யாதவ் கூட நல்ல ப்ராமிஸ் காட்டினாரு. என்னன்னா மோசின் கான், மயங்க் யாதவ்ல இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. கன்சிஸ்டன்டா மேட்சஸ் ஆட முடியலங்கிறதுனால அவங்களுக்கு மெயின் டிராபேக் ஆயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கு மெயினா அஃபெக்ட் பண்ணுச்சு போன சீசனு. பட் அதான் அதுலயும் நல்ல விஷயம் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி டிக்வேஷ் ராத்தி சூப்பரா வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பிரின்ஸ் யாதவ் கூட நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ப்ரோ ஸ்டார்டிங்ல எல்எஸ்ஜி வந்து லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அந்த அளவுக்கு ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு மிடில் ஆஃப் த டேபிள்ல தான் முடிச்சாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் ப்ரோ அந்த டீம். ஓரளவுக்கு மேலலாம் ஸ்ட்ராங் தான். என்ன கொஞ்சம் லோயர் ஆர்டர் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அப்துல் சமாதுமே பெருசா கிளிக் ஆகல. அந்த அளவுக்கு மேட்ச் வின்னிங் நாக்ஸ் இன்னும் ஆடி குடுக்கல. அதே மாரி வேற யாரும் ஆயுஷ் பதோனி ஓகே கொஞ்சம் டீசென்ட்டா ஆடுவாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் லோயர் ஆர்டர்ல டேவிட் மில்லரையும் விட்டாங்க. சோ கொஞ்சம் லோயர் ஆர்டர்ல அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். நெறைய டீம்ஸ்க்கு இந்த லோயர் ஆர்டர் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்ற மாரி ஷமியுமே வந்து எப்படி ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். இஃப் ஹி இஸ் ஃபிட்னா ஓகே ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் இருப்பாரு. பவுலிங் ஓகே ப்ரோ எனக்கு மேனேஜ் பண்ணிருவாங்கன்னு ஓரளவுக்கு தோணுது இப்போ. ஷமி வந்ததுக்கு அப்புறம் பிளஸ் எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் லாஸ்ட் சீசன் பார்த்துட்டாங்க எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. பேட்டிங் வந்து கொஞ்சம் லோயர் ஆர்டரும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ டேவிட் மில்லர் விட்டதுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்கவுட்டிங்ல ஏதாவது லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் பிடிச்சிருப்பாங்க. இல்ல மேபி பெரிய நேம்ஸ் இருக்க பேட்ஸ்மேனுக்கும் ஹெவியா போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்கள்ட்டையும் நல்ல பர்ஸ் இருக்கு. 22.95 crores ஃபார் 6 ஸ்லாட்டுங்கும் பொழுது ரொம்ப பெரிய பர்ஸ் அவங்க வச்சிருக்காரு. இது என்ன கதைன்னா திருப்பியும் போய் இன்ஜுரி சமயமே இன்ஜுரி ப்ரோன் தான். ஆல்ரெடி இன்ஜுரி ப்ரோனால தான் லாஸ்ட் சீசனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சு. திருப்பி நான் நாளைக்கு மேல பேர்டன் சேர்த்துக்கோங்கிற மாதிரி ஷமியையும் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பவுலிங்ல இன்னுமே நம்பிக்கை வரல. பட் பார்ப்போம். ஆவேஷ் கான் அவர் கொஞ்சம் ஹோல் சீசன் ஆடுவாரு. பட் நீங்க சொல்லுங்க ப்ரோ, மோஷின் கான், மயாங்க் யாதவ், ஷமி இவங்க 3 பேரும் ஃபுல் சீசன் விளையாடுவாங்கன்னு கேரண்டி இருக்கா? இல்ல கண்டிப்பா 3 பேருமே இன்ஜுரி ப்ரோன் ஃபிட்னஸ் இஷ்யூ தான். பட் ஏதோ ஒரு நம்பிக்கையா சரி விளையாண்டா கிளிக் ஆகும் அப்படிங்கிற. ஏன் இதுக்கு ஷமி வந்து சாம்பியன் பிளேயர் தான். பும்ராக்கு அடுத்து பெஸ்ட் பவுலர் இப்பயுமே எனக்கு என்ன பொறுத்தவரையும் ஷமி தான். இன் ஒயிட் பால் இன் ரெட் பால் எனிவேர். பட் வந்து அவர் ஏதோ ஒரு காரணத்தால சைட்லைன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவரோட இன்ஜுரி அண்ட் வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி தானே அதுலயே வந்துட்டு அவரு அவ்வளவு ஃபுல் ஃபிட்னஸ்ல இல்ல. பட் இருந்தாலுமே விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. பட் அந்த ஃபுல் ஃபிட்னஸ் இல்ல. அதனாலே வந்து எஸ்ஆர்ஹெச்லயும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம போன இதுல ப்ரிவியூலே அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் ஆன ஷமி நம்மளால பார்க்க முடியும். அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அகைன் வந்து இப்ப டொமஸ்டிக்ல எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் இன்னும் ஃபாலோ பண்ணல. பார்ப்போம். மேபி டொமஸ்டிக்ல நல்லா பண்றதால இங்க எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஸ்பீடாக் வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கும்பொழுது டொமஸ்டிக்லயும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் பார்ப்போம். மேபி எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்தாருன்னா நல்ல பிக்கா இருக்கும். பார்ப்போம். இப்ப அகைன் அவர் இன்னொரு ஸ்பின்னருக்கு வேற போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திக்வேஷ் ராத்தே ஒன் சீசன் சூப்பரா பண்ணிட்டாரு. பட் வந்து எப்படி அவரை வந்து நம்ப முடியும் அப்படின்ட்டு தெரியல. இன்னொரு சீசனுக்கு பேக்கப் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. இல்ல சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட 23 கோடி இருக்கு ப்ரோ நல்ல பரிசு. சோ அதை வச்சு டெஃபினட்டா வந்து ஒரு 5 கோடிக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வாங்க முடியும். ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ற மாதிரி ஆளுங்க கிடைப்பாங்க. சோ அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வேற யாருக்காச்சும் போகணும். மேபி ராகுல் சார் ஆர் எனி அதர் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க போய் ஆகணும். அட் த சேம் டைம் லோயர் ஆர்டரும் ஸ்ட்ராங் பண்ணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த பரிசு ஓகே 23 கோடி வச்சு வாங்கிடலாம். ஒரு 3-4 நல்ல பிளேயர்ஸ் வாங்க முடியும். சோ அது ஆக்ஷன் தான் ப்ரோ டிசைட் பண்ணணும். ஏன்னா டெஃபினட்டா ஆக்ஷன் ரொம்ப குரூசியல் எல்எஸ்டிக்கலாம். ஏன்னா டெஃபினட் வேக்கன்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஒரு ஓவர்சீஸ் பவுலர் வாங்கணும், ஒரு ஸ்பின்னர் வாங்கணும், அட் த சேம் டைம் லோயர் ஆர்டர் பேட்டர் வாங்கணுங்கிறப்போ அந்தந்த ரோலை வந்து ப்ராப்பரா அவங்க ஆப்ஷன்ல பிக் பண்ணிட்டாங்கன்னா குட். இல்லைன்னா மாட்டிப்பாங்க ப்ரோ. இல்ல அவங்களுக்கு 6 ஸ்லாட்ஸ் தான் வேற ஃப்ரீயா இருக்கு. அதுவும் இல்லாம நல்ல பர்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ல நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. திருப்பி வந்துட்டு அவங்க தெரியல வில்லியம் ஒருவருக்கு மாதிரி போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆப்ஷன்ல. சமர் ஜோசப் நல்ல பவுலர் தான். பட் ஐபிஎல் லெவல்ல வந்து அவ்வளோ எஃபெக்டிவ்னஸ் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் பார்ப்போம் ஆக்ஷன் வந்து எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்ஐஜியோட ப்ராபபிள் 11 பாத்துருவோம். ஏடன் மார்க்ரம் அலாங் வித் மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங். நம்பர் 3 வந்து போன வாட்டியே நிக்லஸ் புரம் தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் வருவாருன்ட்டு தோணுது. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் கெட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கிறதால அவர் வருவாரு. அகெயின் பண்ட் அட் நம்பர் 4 மேபி. அவர் தியாகம் பண்றங்கிற மனப்பக்குவத்துல வந்து அப்துல் சமாத், சபாஸ் அகமதுலாம் அனுப்பாம அவரே இறங்கி ஆடினா நல்லா இருக்கும். அண்ட் அகெயின் பண்ட்டுக்கு அப்புறமே வந்துட்டு ஆயுஷ் பதோனி வருவாரு. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் வருவாரு. மேபி சபாஸ் அகமது அதுக்கப்புறம் வரலாம். இடையில அந்த இடத்துல ஒரு பிளேயரை ஃபில் பண்ண வேண்டிய கேப் ஒன்று இருக்கு. ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான பிளேயர், இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரஸ்டபிளான பிளேயர். ஏன்னா மில்லரையும் விட்டாங்க. ஸோ வந்து அந்த இடம் ஃபில் பண்ணணும். பவுலிங்ல பாத்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி அண்ட் மார்க்ரமும் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ வந்து லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுத்துக்குமே
ஆள் வச்சிருக்காங்க. முகமது ஷமி, மயாங்க் யாதவ், ஃபுல் ஃபிட் மயாங்க் யாதவ், ஆவேஷ் கான் ஆடுவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ நீங்களும் சொல்லிருங்க. இல்ல அதான் ப்ரோ, கண்டிப்பா 2 லோயர் ஆர்டர் பேட்டரி எடுத்தே ஆகணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 2 லோயர் ஆர்டர் நல்ல பேட்டரி எடுத்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் த்ராட்டில் எடுத்துட்டு இன்னொன்னு ஓரளவுக்கு டீசென்ட் ஆர்டர் பேட்டராச்சும் எடுத்தாகணும். ஏன்னா பண்ட்டுக்கு அப்புறம் பேட்டிங்கே இல்ல. பதோனி ஓகே, அப்துல் சமாத் ஓகே, பட் அந்த அளவுக்கு 5 ஓவர் 70 ரன் அடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஆட முடியுமாங்கிறது தெரியல. ஸோ அதனால டெஃபினட்டா மில்லர் பதிலா இன்னொரு பேட்டர் எடுக்கணும். இந்த வீடியோல வந்து சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜியோட டீம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அவங்க ரிட்டன்ஷன், ட்ரேடு, அப்புறம் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், எந்தெந்த கேப் ஃபில் பண்ணும் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வந்து நம்ம இந்த வீடியோவோட முடிவு பண்ணிட்டோம். நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு ஆர்சிபி, ஜிடி அண்ட் பிபிகேஎஸ் பத்தி பார்ப்போம். ஸோ யா, வித் தட் வி கம் டு அன் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் வரும். வரலன்னா என்ன வந்து கேட்கலாம், அவரையும் கேட்கலாம், என்னையும் கேட்கலாம், யாரை வேணா கேட்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் வரும். ஸோ யா, அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ்.